Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா டெல்லியில ஒரு டே இன் மை லைஃப், அதுல வந்து வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங்க்கு இன்னைக்கு நான் என்ன குக் பண்றேன், என்ன சாப்பிடுறேன், இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் எல்லாமே இருக்க போகுது. நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்திருக்குது, நிறைய ஷேர் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம நிறைய பேர் நம்ம இன்கேஸ் நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ண போறோம்னா அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதான். அதுக்கப்புறம் லைக் பண்றது வந்து நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் இன்னும் நம்மளோட வீடியோஸை நிறைய பேருக்கு வந்து யூடியூப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் சொல்றது. சரிங்களா? சரி வாங்க. யார் உங்களோட வீடியோ வந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நானே தான் வீடியோ எடுக்கிறேன். இங்க ஒரு ஸ்டாண்டு மாதிரி சுவிட்ச் போர்டு மேல வச்சுப்பேன். அதே மாதிரி அங்கங்க எடுக்கிறது எல்லாமே நான் தான் எடுப்பேன். எனக்கு அதெல்லாம் இல்லை. சம்டைம் இன்கேஸ் வெளியில போகையில ஏதாவது ஒரு டேக் அந்த மாதிரி எடுக்கிறது, இல்லை வீட்டுக்குள்ளேயே நான் வந்து ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணாம ஒரு சில நேரம் வந்து எடுக்க சொல்றது. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான். அதுவும் இந்த சாட்டர்டே சண்டேல சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் அங்க உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னா அந்த டைம் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் யாராவது. ஆனா மற்றபடி நான் தான் வந்து எடுப்பேன் எல்லாமே. எடிட்டிங்ல இருந்து வீடியோ எடுக்கிறது எல்லாமே நான் தான். அப்புறம் நேத்து வந்து சொல்லியிருந்தீங்க டான்ஸ் ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர்லாம் இல்லை, நாங்க பாட்டுக்கு ஆடணும். ஒரு என்னமோ நல்லா இருக்கோ இல்லையோ அந்த டைமை என்ஜாய் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி உண்மையாவே ரொம்ப சூப்பரா இருந்தது. செம்மையா என்ஜாய் பண்ணோம். மனசுக்கு ரொம்ப நல்லா திருப்தியா இருந்தது. அதான் நீங்க எல்லாருமே சொல்லியிருந்தீங்க நல்லா டான்ஸ் சூப்பரா இருந்துச்சு, அங்க உள்ள எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது, நம்ம ஊருக்கு போன மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குங்க, சூப்பரா இருக்கும். எனக்கு அதான் ரொம்ப வந்து பிடிக்கும். எனக்கு அங்க ஒரு நம்மளாம் எவ்வளவு மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சொல்லுவோம்ல பக்கத்துல இருக்கும்போது அது அருமை தெரியாதுன்னு சொல்லிட்டு, அது மாதிரிதான் இப்ப ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீலா இருக்கும். ஐயோ இந்த திருவிழாலாம் ஊர்ல எல்லாம் ஏதாவது திருவிழான்னு சொன்னாலே அந்த மைண்டு, அப்பெல்லாம் நம்ம அந்த திருவிழா எப்படி இருந்தோம் அதெல்லாம் ஓடிட்டு அப்படியே மைண்ட் அப்செட்டே ஆயிடுங்க. ஸோ அதனால நான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜோதியில சொல்லுவேன், ஜோதி ஏதாவது அங்க ஃபங்க்ஷனா எனக்கு சொல்லிட்டு நானும் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு அங்க போனா தமிழ் மக்களை பாக்குறது, நம்மகிட்ட பேசுறது, அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்லயே நம்ம பேசுறது, அது வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நேற்று நானு ஜோதியோட நாத்தனார் 3 பேரும் நல்லா டான்ஸ் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். 2-3 ரீல்ஸ் எல்லாம் எடுத்தோம். ஒரு ரீல்ஸ்க்கே 40 டேக் போடும். செம கவுடியா இருந்தது. நல்லா ஃபன் பண்ணோங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுதான் சரி உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதனால இப்ப பல்லு வலி வந்துருச்சு கடைசியில் நைட்டு. ஸோ அதான் சார் நம்ம கொஞ்சம் சிரிச்சோம்னா நமக்கு அடுத்த செகண்ட் என்ன நடக்கும்ன்ற மாதிரி இருக்குங்க. இப்பெல்லாம் சிரிக்கிறது கூட பயமா இருக்கு. யாருக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு மட்டும் தான் இப்படி தோணுதா, இன்னைக்கு இப்ப நான் சிரிச்சுட்டு இருக்கிறேன், ஐயோ சிரிச்சுட்டு இருக்குமே அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க இப்ப இருக்க காலகட்டம். எத்தனை பேருக்கு அது நடக்குதுன்றதை கமெண்ட்ல மறக்காம சொல்லிடுங்க. ஏன்னா அதை சொல்லியாவது ஆத்திக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அது நடக்கும்னு நினைக்கிறேன். அது சரி, நான் அதனாலதான் சொல்றேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நோட்டிபிகேஷன் வரவே மாட்டேங்குது சிஸ்டர், நீங்க இப்ப எனக்கு கமெண்ட் நான் கொடுக்குறேன் உங்களுக்குன்னா நீங்க எனக்கு ரிப்ளை கொடுக்குறீங்கன்னா அது எனக்கு வரவே மாட்டேங்குது, நீங்க கொடுத்துருக்கீங்களா நான் உள்ள போய் பார்த்தாதான் வருது அப்படின்னு சொன்னீங்க. சம்டைம் எனக்குமே அப்படித்தான் வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க எப்படின்னா ஒரு கமெண்ட்டுக்கு மேல 2 கமெண்ட்டுக்கு மேல நீங்க அடுத்தடுத்து ரிப்ளை கேட்கும்போது எனக்குமே அந்த மாதிரிதான் வருது. அது என்னன்னு தெரியல. ஆனா மத்தவங்க வீடியோக்குலாம் வருது சிஸ்டர், உங்களுக்கு மட்டும் தான் இந்த பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுதுன்ட்டு. அதுதான் எனக்கும் தெரியலங்க. செட்டிங்ஸ்லாம் நான் எதுவுமே மாத்தல. அது சம்டைம் அப்படித்தான் ஆகுது எனக்குமே. ஸோ அது வந்து நேச்சுரல் தான். ஸோ எனக்கே நான் சம்டைம் வந்து உள்ள போய் பார்த்தா தான் வருது. அப்படித்தான் நானே ரிப்ளை பண்றேன் ஒரு சில டைமு. ஸோ அது என்னன்னு தெரியல. ஆனால் நான் செக் பண்றேன் என்னன்னு சொல்லிட்டு. சரிங்களா சிஸ்டர்? அதுக்கப்புறம் நேற்று வந்து கட்டியிருந்த சாரீ நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு, நேற்று என்னன்னா நான் ஒரு ஆரி ஒர்க் பிளவுஸ் பட்டு சாரீ எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். அப்புறம் என்னன்னா ஜோதி கொஞ்சம் இயர்லியாவே 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டாங்களா. அப்ப போகையில சிம்பிள் சாரியை கட்டிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்க போயிட்டு இந்த தண்ணியெல்லாம் ஊத்தி இது பண்றாங்கல்ல, அதுல நான் நசனசன ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அது பிளான் பண்ணி போறோம். அதுக்கப்புறமா நான் வந்து பாத்தீங்கன்னா அம்மாச்சி, எங்க மாமியார், அதாவது என் அம்மாச்சியோட சேலை தான் அது நான் கட்டியிருந்தது. பிளவுஸ் அந்த ரெட் கலர் வச்சிருந்தேன். அது லூஸா இருக்கு பாருங்க எவ்வளோ, அது முன்னாடி உள்ள பிளவுஸுங்க. அதை போட்டு அம்மாச்சியோட சேலையை கட்டிட்டு போயிட்டு, அதுவும் மஞ்சள் சிவப்பு அந்த கூழ் ஊத்துறதுக்கு அந்த மாரியம்மனுக்கு ஒரு மங்களகரமா இருக்குமேட்டு அந்த சிலையை சூஸ் பண்ணி நான் வந்து போட்டுட்டு போனேன். நான் பிளவுஸ் எல்லாம் லூஸா இருந்துச்சுங்க. லூஸா தான் அன்கம்ஃபர்டபுளா இருந்தது எனக்கு. அது என்னன்னு தெரியல. சரி கொஞ்ச நேரம் தானே போயிட்டு வந்துடலான்ட்டு போயிட்டு வந்துட்டேன். எல்லாருமே நல்லா இருக்கு சிஸ்டர், நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க. அப்புறம் அந்த டான்ஸ் வீடியோல வந்து ஜோதியோட சாரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஜோதியோட சாரி அந்த டைத்துல எப்படி நாங்க எஃபெக்ட் வச்சோம், ஃபில்டர் வந்து வச்சோம். ஏன்னா என்னோட போன் வந்து நெட்வொர்க்கே அங்க கிடைக்கலங்க. அதனால ரீல்ஸ் என்னால எடுக்க முடியல.
ஜோதியோட போன்ல தான் அந்த ரீல் எடுத்தோமா. ஸோ அதனால கொஞ்சம் கிளாரிட்டியும் கம்மியாயிடுச்சு. அது போக எஃபெக்ட்ஸ் வைக்கவும் அது வேற மாதிரி எங்களோட சரியா ரொம்ப டல் ஆயிடுச்சு. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா லாங் வீடியோல பாத்தீங்கன்னா இப்ப நான் போட்டிருக்கேன்ல, அப்புறம் நான் ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கேன், நம்மளோட சாரியோட ஒரிஜினல் லுக் தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்லயே இருக்குது, கலரும் வந்து ஃபேடாம இருந்தது. பட் நல்லா இருந்தது, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு சூப்பரா வந்தோம். அதான் சொல்லியிருந்தீங்க சாரி நல்லா இருந்துச்சு. நான் முன்னாடி இந்த ஸ்கூல் காலேஜ் டைம்ல எல்லாம் போகும்போது இந்த வகுப்பு எடுத்து இப்படி குத்தி உங்களுக்குள்ள போடுவோம்ல லப்பர் பேண்ட், அது மாதிரி எல்லாம் போட்டு போனேன் நான். அது ஒரு ஸ்டைல் பார்த்திருக்கீங்களா, நல்லா இருக்கும். அது ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரிதான் போனேன் நானு. எப்பவுமே எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப ஃப்ரீ ஹேர் விடுறதாங்க பிடிக்குது. அது என்னன்னே தெரியல. ஸோ நேற்று வந்து அங்க போறோம், வெயில் வேற ரசனசன ஆயிட்டு, அப்புறம் இங்க கிளிப்பு அழகா வந்து போட்டுட்டு போய் நல்லா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க. அங்கேயுமே நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாருமே வந்து பேசினாங்க. ஒரு யூடியூபரா எல்லாருமே வந்து பேசிட்டு டெல்லி தமிழச்சின்னு சொல்லி பேசிட்டு, ஒரு பையெல்லாம் வந்து கை கொடுத்துட்டு சிஸ்டர் உங்களோட வீடியோ ரொம்ப நாளா இருக்கு, நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. நிறைய பேர் நம்மள வந்து பிடிச்சு பாக்குறாங்க, அவங்களெல்லாம் நேர்ல நான் மீட் பண்றேன் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நீங்க எல்லாம் கண்கட்டாத தூரத்துல இருந்து என்னோட வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு உங்களை விட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுதான். அதுக்கப்புறம் இந்த ஒரு டான்ஸ் வீடியோ போடுறதுல அந்த பாட்டு, அந்த சாமி பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து பிரியா சிஸ்டர் தான் வந்து பண்ணுங்க சிஸ்டர், நீங்க உங்க ஃப்ரெண்டோட பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப நாள் ஆச்சு அவங்க சொல்லி. அதை நேத்துதான் வந்து பண்ற மாதிரி இருந்துச்சு. கோஇன்சிடென்ட்டா சாரி கட்டி அந்த ஆடி வைப்ஸ்ல அந்த சாங்குக்கு நல்லா மேட்சா இருந்தது. அப்ப அந்த சிஸ்டர் சொல்லி, இப்ப அந்த சிஸ்டர் அந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்றாங்க, சிஸ்டர் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல வந்து இருந்தேன், அந்த வீடியோ பார்த்தோன்னே நான் வந்து சிரிச்சிட்டேன், எனக்காக போட்டதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவ்வளவு சந்தோஷம். அவங்களுக்காக பண்ணதுன்னவோ அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஸோ எனக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை நான் வந்து நீக்கிருக்கேன் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த ரீல் எடுக்கிறதுக்குள்ள எத்தனை டேக் போனோம் தெரியுமா, சிரிப்பு ஓவரால் ஒவ்வொன்றை மிஸ் பண்ணிடுறது. நம்மளா ஒரு ஃப்ளோல ஆடுறது அது வேற, ஒரு ப்ராப்பரா ஒரு இந்த மாதிரி ஸ்டெப் போடணும்னு நம்ம பேசி வச்சுட்டு ஆடுற போது ஆளுங்க முன்னாடி நின்றுகிட்டு இருக்கும்போது சிரிப்பு வரும். நம்ம தனியா ஆடுறதுன்னா ஆடிருவோம். அதுவே 4-5 பேர் வரும்போது ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று எல்லாம் பண்ணுவோம்ல, அதெல்லாம் செம காமெடியா இருந்துச்சு. பயங்கரமா சிரிச்சுட்டு இருந்தோம் நாங்க நேற்று. அதுதான் பயங்கரமா சிரிச்சதுக்கு சாயங்காலம் அழுதுட்டு அந்த மாதிரி பல்லு வலி ஆயிடுச்சு. நாளைக்கு கண்டிப்பா பல்லுக்கு போய் பார்க்கணும்னு இருக்கேன். ஜோதிட்ட சொல்லியிருக்கேன், பார்க்கலாம். அவங்க பையனுக்கு வேற முடியலங்க, என்னதான் பண்றதுன்னே தெரியல. எனக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி, நம்ம ஊருனா நான் பாட்டுக்கு போயிடுவேன். இங்க வந்து யாராவது ஒரு ஆள் டிபெண்ட் பண்ணி போற மாதிரியே இருக்குது எனக்கு. ஸோ அதனாலதான் ஹஸ்பண்டுக்கும் ஆஃபீஸ் போறாங்களா, அதான் பார்க்கணும். பார்த்துட்டு இதுக்கு ஒரு வழி பண்ணாது மனசுல இருக்க முடியலங்க. நல்லா இருந்துகிட்டு இருக்கும்போது இது இழுத்துறது மயக்கம் வருது, அப்படியே அந்த வழியில அப்படி இருக்குது. ஸோ அதுக்கு வந்து பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் அந்த டான்ஸ் நல்லா இருக்குன்னு நிறைய பேர் சொல்லிட்டீங்க. அவர் நல்லா ஆடுவாருங்க, ஆனா வந்து ட்ரை பண்ண வரமாட்டாரு. ஒரு இது பண்ணிட்டு நீ பண்ணு நான் உன்னை எடுக்கிறேன் அப்படின்னே சொல்லிட்டு இந்த நம்மளோட பேக் கேமரால நிப்பாங்களா அதே மாதிரி நின்றுவாரு. ஆனா நல்லா ஆடுவாரு. இது ஊர்ல நாங்க 2 பேர் ஆடினதான் நான் வந்து சாங் போட்டுறதேன். நிறைய பேர் நல்லா இருக்குன்னு சொல்லிருந்தீங்க. சீக்கிரமா நாங்க கப்பிள் சேனல் ஆல்ரெடி ஓபன் பண்ணோங்க, இன்னும் போடவே டைம் இல்லாத மாதிரி போயிட்டு இருக்குங்க. சீக்கிரமா போடணும்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். கண்டிப்பா போடுறோம், அதுக்கும் உங்களோட சப்போர்ட் கொடுங்க சரிங்களா. அப்புறம் வந்து காலிஸ் சிஸ்டர் வந்து நாகர்கோயில்ல இருந்து, ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? வெயிட் லாஸ் சேலஞ்ச் எப்பதான் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, சொல்லவே இல்லையே டேட் அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. என் பல்லு பிரச்சனை தாங்க, நாளைக்கு நான் போயிட்டு வந்துடுறேன் ஹாஸ்பிட்டலுக்கு, என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஆனா நான் வெனஸ்டேன்னு தான் நான் யோசிச்சு வச்சிருந்தேன். கண்டிப்பா உங்களுக்கு நாளைக்குள்ள நான் சொல்லிடுறேன் சரிங்களா. அப்புறம் வந்து ஹெல்த்தை பார்த்துக்கோங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 1 வீக் அப்புறம் கூட போட்டுக்கலாம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். நம்மளோட நிலைமையும் புரிஞ்சு யோசிக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களோட நிலைமை புரிஞ்சு நான் சீக்கிரமா வந்து கொடுப்பேன் சரிங்களா. கிருத்திகை நேத்து நீங்க வந்து நான்வெஜ் சாப்பிடுவீங்களா? நாங்க அதெல்லாம் பார்க்க மாட்டோங்க. வெள்ளிக்கிழமை கூட சாமி கும்பிட்டேன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் சேர்ந்து கூட நாங்க வந்து சாப்பிடுவோம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பாக்குறதுக்கு இல்லை. சாமியும் கும்பிடுவோம், இந்த மாதிரி நான்வெஜஸும் நாங்க வந்து சாப்பிட்டுப்போம். வெள்ளி செவ்வாய் இந்த மாதிரி கிருத்திகை அது எல்லாமே பாக்குறது கிடையாது சிஸ்டர் ரொம்பலாம். அதனால அது நாங்க சாப்பிடுவோம். அது வந்து பண்ணணும் வச்சுக்கோங்க, ரொம்ப ப்ராப்பரா பண்ற மாதிரி இருக்கும். அது நம்ம வந்து கரெக்டா பண்ற மாதிரி தெரியாது. சின்னதா பண்ணிட்டா கூட அது மனசு கஷ்டமாயிடுமா. ஸோ அதனால நம்ம நார்மலாவே இருந்துருது சிஸ்டர். அதுக்கப்புறம் கொள்ளுக்கஞ்சி, அந்த கருப்பு கவுனி கொள்ளுக்கஞ்சியில வந்து
ஊற இது கருப்பு உளுந்து வந்து சேர்க்கலாமான்னு கேட்டீங்க. கண்டிப்பா சேர்த்துக்கலாம். சிஸ்டர் பல்லு வலி, இந்த தலைவலிலாம் ரொம்ப மோசமான வலி சிஸ்டர், நீங்க அதனால வந்து பாத்துருங்க, நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. உண்மையாவே பல்லு வலி தான் கொடுமையான வலி, அது வேணா உண்மைதாங்க. கண்டிப்பா வந்து பாக்குறேன் சிஸ்டர். அதுக்கப்புறம் வந்து டைம் வந்து எப்படி மேனேஜ் பண்றீங்க? என்னோட குழந்தைங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ரொம்ப முடியல சிஸ்டர். ஒவ்வொரு ஆளுக்கு மாத்தி மாத்தி முடியாம வந்துட்டே இருக்குது. எனக்கு ரொம்ப இதுவாயிடுது. நமக்கு முடியலன்னா கூட தாங்கிடலாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு முடியலன்னா எக்ஸ்ட்ரா தலைவலி ஆயிடும் நமக்கு. ஸோ அந்த மாதிரிதான் ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும், அது உண்மைதான். ஆனா கொஞ்சம் மேனேஜ் பண்ணி அப்படியேதான் கொண்டு வரணும். எக்காரணத்துக்கு நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்றோம்னா அதை முறியடிக்கிற மாதிரி சில நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து நடக்கும். ஆனா நம்மளோட மோட்டிவை விட்டுறக்கூடாது, அந்த கன்சிஸ்டன்ட்டை விட்டுறக்கூடாது. அதை தாண்டி வரும்போது நமக்கு வந்து சக்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதனால ஹெல்தியான விஷயம் தானே நம்ம செய்யறோம், அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதே ஹெல்தி மாதிரியே நம்ம கொண்டு போய் அப்படி மேனேஜ் பண்ணிக்குவோங்க. ஸோ முடிஞ்ச வரையும் முயற்சி பண்ணுங்க, சரிங்களா? அதுதான் நான் வந்து பண்ணுவேன். பப்பாயா வந்து மார்னிங் சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம், எந்த டைம் வேணாலும் சாப்பிடலாம். பப்பாயா வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, கர்ப்பப்பைக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்க ஸ்டொமக் நல்லா கிளியர் பண்ணி கொடுக்கும், ரொம்ப நல்லது. ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது பப்பாயா, சரிங்களா? பீனட் பட்டர் சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடாதீங்க, வேண்டாம். நம்ம வீட்லயே வேணா பீனட்டை நம்ம அரைச்சு விட வச்சுக்கலாம், ஸ்வீட் எதுவுமே ஆட் பண்ணாம. அதுவே கடைகள்ல உள்ளது ஸ்வீட் ஆடடா தான் இருக்கு. நீங்க வந்து அதுக்கு வேர்க்கடலையை அவிச்சு கொஞ்சம் சாப்பிடலாம், இல்லைன்னா ட்ரை ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க, சரிங்களா? பீனட் பட்டர் வேணாம். இன்ட்ரோல நேற்று நீங்க இன்ட்ரோ கொடுத்ததுல ரொம்ப டயர்டா இருந்தீங்க. ஆல்மோஸ்ட் ரொம்ப டயர்ட் ஆயிருச்சு எனக்கு. சாப்பாடு அந்த மாதிரி கரெக்டா டைமுக்கு சாப்பிடல, அதனால அது எல்லாமே சேர்த்து அதே நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு ஆட்டம் போட்டாலும் நல்லா ஆட்டம் எல்லாமே இருந்ததுதான், எல்லாத்தையும் எனர்ஜி போகுது. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு இன்டேக்கும் பண்ணிருக்கணும் இல்லையா? அதுவுமே பண்ணல. அப்படியே அங்கிருந்து வந்ததோட அவங்க சாப்பிட்டுட்டு போக சொல்றாங்க, டைம் ஆயிடுச்சுன்னு ஓடியாரேன். இங்க வந்ததும் கொலுசுவாங்க பண்ணா அப்படியே டைம் ஓடிடுச்சு. அதனால இப்ப நார்மல் ஆயாச்சு. தான் சம்டைம் இந்த மாதிரி வெளியில போகும்போது அந்த எனர்ஜி லாஸ் ஆகும், என்ன பண்றது? நான் நல்லா நல்லா பாத்துக்கிறேன் சிஸ்டர், சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணியாச்சு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் பிறந்தநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க டே விலாக் வந்து பார்த்தா ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறது தான். இன்றைக்கி நம்மளோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 59.60 வந்து இருக்குது. சூப்பர். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலில் கொலுசு பாருங்களேன், இது கோயிலுக்கு போனதுனால சின்ன கொலுசு வந்து போச்சுன்னு சொல்லிட்டு பெரிய கொலுசு போட்டு போயிருந்து சலக்கு சலக்குன்னு பயங்கரமாக சவுண்டு கேட்டே இருந்ததுங்க. எனக்கு என்னமோ சிம்பிளாக போடுற கொலுசு தாங்க பிடிக்கும். நிறைய பேருக்கு இந்த சலங்கை பிடிக்கும். சின்ன பிள்ளையில நிறைய சலங்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அந்த மாதிரி. ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் தான் பிடிக்குது, என்னன்னு தெரியல. அதனால எப்பயாவது ஒன்று மட்டும் ஊருக்கு போகும்போது இந்த பெரிய கொலுசு வந்து போட்டுப்பேன் நான். ஸோ அதுக்கப்புறம் இட்லி தான் இன்னைக்கு வந்து ஊற்றுனேன் நான் தம்பிக்காக. அதுக்கப்புறமா பாலும் வந்து ஆற்றி கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இட்லி, அது கூட வந்து இட்லி பொடி நல்லெண்ணெய், அதுவும் இந்த கருப்புளுந்தில் பண்ணோம் இல்லையா, அந்த இட்லி பொடி நல்லெண்ணெய். இந்த 4 இட்லி எதுக்கு வச்சிருக்கேன்னா, அந்த டீச்சர் வந்து கவனோட மிஸ்ஸுக்கு பிடிச்சி போச்சு, அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ அதனால அவங்களுக்கும் சேர்த்து வைக்கிற மாதிரி வச்சுக்கிறது, சும்மா டேஸ்ட் பார்ப்பாங்களாம். ஸோ அப்புறம் ஹஸ்பண்ட் வந்து தம்பியை கிளப்பிட்டு கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாங்க. அப்புறம் அம்மாச்சிக்கு ஹஸ்பண்ட்க்கு எங்களுக்குலாம் வந்து சட்னி தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். சிம்பிளாக நம்ம தக்காளி சட்னி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி. காரத்துக்கு பச்சை மிளகாய் 2, அப்புறம் வரமிளகாய் கொஞ்சம் எல்லாமே சேர்த்து கடைசி கொத்தமல்லி தலை தூவி நல்லா வந்து உளுந்த பருப்பு கடலப்பருப்புலாம் போட்டு பொரிய விட்டு பண்ணேங்க. ஸோ அதெல்லாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா சட்னி அரைச்சிக்கிட்டேன். அப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் இட்லிலாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து காஃபி போட்டுட்டு அம்மாச்சிக்கும் வந்து இட்லி சட்னி வச்சு பேக் பண்ணி கொண்டு போய் வந்து கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நான் வந்து 3 இட்லி அது கூட சட்னி வந்து வச்சு சூப்பராக வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சட்னி இந்த மாதிரி. ஆனால் இட்லியை விட எனக்கு தோசை தான் ஃபேவரட். அது இந்த கிறிஸ்பியாக சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து கையோட அந்த இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு குளிச்சு ஃப்ரெஷ் அப் வந்து போட்டாச்சுங்க. தலையில எண்ணெயும் தேய்ச்சிக்கிட்டேன் நான். ஏன்னா நேத்துல தலை குளிச்சு இல்லாதனால. காதில் போட்டிருக்கு தோடு பார்த்தீங்களா, கல்யாண டைம்ல போட்டது. அப்பப்போ போடுவேங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறமா மிஷினில் துணியை போட்டு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த கொலுசு தாங்க அந்த அருணாக்குடி மாடல் மாதிரி தான் வந்து நேற்று வந்து வாங்கிட்டு வந்தோம் டெய்லி யூஸ்க்காக. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சி காஃபி வந்து 11 மணி போல் கொடுப்போம் இல்லையா, டீ காஃபி. ஸோ அதுக்காக வந்து அம்மாச்சிக்கு வந்து போட்டு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறமா சரி உலைக்கு அரிசி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர்லேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா அரிசியை களைஞ்சி ஊற வைக்கிறேன். இது வந்து நல்லா பொன்னி அரிசிங்க, சோனா மசூரின்னு சொல்லுவாங்க இங்க. ஸோ அந்த அரிசி களைஞ்ச தண்ணி வந்து ஃபர்ஸ்ட் வந்து 2 தண்ணியை ஊற்றிட்டு 3வது தண்ணி வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் புளி ஊற வைக்கிறேன். ஏன்னா கழனி புளிச்சாறு பண்ணுறதுக்காக. ஸோ அதுக்காக தான். ஸோ வாழைக்காய் கூட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வாழைக்காவும் எடுத்து தோல் வந்து உரிச்சிட்டு இருந்தேன். சரி அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து அரிசியை ஊற வச்சதை வந்து வச்சிருக்கேன் அடுப்பில். அதுக்கப்புறமா ஆன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே பாருங்களேங்க, எத்தாம் பெரிய குரங்குன்னு மட்டும் பாருங்கங்க. டெய்லி வந்துருதுங்க இந்த இடம். நல்லா உட்காரத்துக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்புறம் பேன் படுத்துக்குது, உட்காந்துக்குது, பயமா இருக்கு கதவை திறக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் அதை வெளில போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா அதை வாழைக்காய் வந்து கட் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு கழனி புளிச்சாருக்காக கடுகு வெந்தயம் வந்து போட்டு பொரிய விட்டுட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூட வந்து மஞ்சத்தூள் வந்து சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து கழனி தண்ணியில வந்து புளி வந்து கரைச்சி வச்சுக்கலாம். அதை வந்து கரைச்சி அதையும் வந்து ஊற்றிக்கலாம். ரொம்ப சிம்பிள் ரெசிபிங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து காரைக்குடி, மதுரை, எங்க சிவகங்கை சைடு ஒரு ஸ்பெஷல் ரெசிபிங்க. ஆனால் சிம்பிள், யார் வேணாலும் செஞ்சிடலாம் அந்த மாதிரி. ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். குக்கர் வந்து இந்த சைடு விசில் வந்துருச்சுங்க. அதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து நல்லா புளி கரைச்சி ஊற்றிட்டோமா, உப்பு போட்டு கொதிக்க விட்டுக்க வேண்டியதான், அவ்வளோதான். குக்கர் ஓப்பன் பண்ணா சூப்பரா சாதம் வந்து அப்படி பூ போல ரெடி ஆயிடுச்சா. இங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி வாழைக்காய் கூட்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குக்கர்ல கடலைப்பருப்பு தான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து தண்ணி சேர்த்துட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துச்சு. அது கூடயே வாழைக்காய் வந்து சேர்த்துட்றேன். கடலைப்பருப்பு பொறுத்து வந்து சேருங்க, இல்லைன்னா வாழைக்காய் ரொம்ப குழஞ்சு போயிடும். இந்த கடலைப்பருப்பு சீக்கிரமா வெந்துடுது. ஸோ அதனால வந்து நான் கூடவே சேர்த்துருக்கேன் நான். அதுக்கப்புறம் மசாலாக்காக பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூளும் சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுட்டு உப்பு போட்டு அதை குக்கரை வந்து ஆன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எங்கிட்டு கழனி பிடிச்சாலும் நல்லா கொதிச்சிருச்சு. அதை ஆஃப் பண்ணி அங்கிட்டு வச்சுட்டு குக்கரும் இங்கிட்டு வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி அதுக்கப்புறம் தேங்காய் துவையலும் வந்து இந்த கழனி பிடிச்சா இருக்க டேஸ்டா இருக்கும்ட்டு தேங்காய், பொட்டுக்கடலை, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன், கூட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் வந்து பண்ணேன் நான். ஸோ அதுக்கு ஒரு தாளிப்பு சேர்த்துடலாம் அப்படின்ட்டு கடுகு, சீரகம், வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயத்தூள்லாம் போட்டு தாளிச்சு கொட்டிட்டு கொத்தமல்லி தலையும் போட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். கொஞ்சம் நேரத்துக்கு கெட்டி ஆகிடும். அது தேங்காய் துவையெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சா, செம்ம டேஸ்டியாக இருக்குங்க. அம்மாச்சிக்கு வந்து சாதம், வாழைக்காய் கூட்டு, கழனி பிளிச்சாரு, துவையெல்லாம் வச்சு பேக் பண்ணிட்டேன். இது கூட கருவாடு வச்சு சாப்பிட்டாலும் உருளைக்கிழங்கு பொரியல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நல்ல காம்பினேஷன் இருக்கும். சிம்பிள் தாங்க, சூப்பராக இருக்கும். அம்மாச்சி கொடுத்துட்டு வந்துட்டு நானும் சாதம், கழனி பிளிச்சாரு, கூட்டு, துவையெல்லாம் வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டேங்க. அப்படியே அவ்வளோ அமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எங்கள் ஏரியாஸ் எல்லாம் இது வந்து சிம்பிள் அண்ட் ஃபேவரட் ரெசிபியாக இருக்கும். அதுக்கப்புறமா கையோடு இந்த பாத்திரத்தை எல்லாம் விலக்கி போட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போகிற ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா தம்பியை வந்து டியூஷனில் 4 மணி ஆயிடுச்சு. அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டா கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. திடீர்னு மழை வருது, திடீர்னு காயுது. ஸோ மழைக்கு இதமாக கொஞ்சம் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல தோணுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் மிக்சரும் அதில் வந்து கொஞ்சம் பொட்டுக்கல்லையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அது பிளைன் மிக்சராக இருந்தது. ஸோ அதனால் அதை போட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் மழை வேறு பெஞ்சதில் கொஞ்சம் ஒரு பிளாக் காஃபியும் குடிக்கலாம். அம்மாச்சி காஃபி போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு பிளாக் காஃபி போட்டு அதையும் வந்து குடிச்சுக்கிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு குளிர் இந்த மழை டைம்ல. அப்புறம் அம்மாச்சிக்கும் காஃபி போட்டுட்டு அதே மாதிரி மிக்சரும் பொட்டுக்கல்லையும் மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் தலையை வந்து பின்னியே போடல இல்லையா, அதனால பின்னி போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் வீடியோலாம் எடுத்தேங்க. அதுக்கப்புறமா வந்து டின்னர் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கழனி பிடிச்சாரு, வாழைக்காய் கூட்டுலாம் இருக்கா, துவையலும் இருக்குது. ஸோ அதெல்லாம் சாதம் மட்டும் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சுட சுட குக்கர்ல வந்து ஃபர்ஸ்டே அரிசி வந்து நான் வந்து களைஞ்சு ஊற வச்சிருந்தேன். அதை வந்து வச்சு விட்டுட்டேன் குக்கர். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக ரெடி ஆயிடுச்சா. ஸோ அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குக்கர் வந்து லூஸாக இருக்கும், தண்ணியெல்லாம் வெளியில போயிடுதுங்க. அதனால வேகாத மாதிரி இருந்தது. அப்புறம் அகைன் வந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி வச்சு அப்புறம் ஆன் பண்ணி விட்டுருந்தேன். சூப்பராக அப்புறம் வெந்துருச்சு. ஸோ அதுக்கு வந்து ஒரு நல்ல காம்பினேஷன் ஒரு ஆம்லெட், பெப்பர் ஆம்லெட் போடலாம் அப்படின்ட்டு நல்லா வந்து பிளைனாக வந்து முட்டை போட்டு உப்பு மிளகுத்தூள் மட்டும் போட்டு ஆம்லெட் வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 முட்டை சேர்த்த அந்த பெப்பர் ஆம்லெட், அது கூட வந்து இந்த வாழைக்காய் கூட வச்சு சாப்பிடுச்சு. ஏன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டோம் இல்லை, மதியமே நல்லா சாப்பிட்டேன். ஸோ இது மட்டும் போதும்ட்டு மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டு டின்னர் வந்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கையோடு இருந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு வேலையை முடிச்சாதாங்க அப்படி ஒரு சாட்டிஸ்ஃபைடு வந்து இருக்கும். காலைல எந்திரிக்கிறதா அடுத்து ஓடிட்டு இருக்கோம், ஆனால் நைட்டு வேலையை முடிச்சிட்டோன்ற ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். கடைசியாக தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். டின்னர் வந்து சீக்கிரமாக எப்போவுமே முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் தேவைன்னா தண்ணி மட்டும் குடிச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இன்னைக்கு டே இந்த மாதிரி தாங்க வந்து போச்சு. இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட்
சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு, சரிங்களா? ஸோ நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you.